ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பிஹை நோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து போய் யாரோ ஒரு நபரை பேட்டி எடுத்தாங்க. ஒரு நம்ம கிராமத்து ஆள் மாதிரி இருக்கார். அங்கே இருந்த நபர் தான். அங்கே 40 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்காராம். அங்கே இருந்த நபர் போல இருக்குது. அவங்கக்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குது, அப்படியே ஒரு ஒரு ஏரியில் அப்படியே தண்ணி வற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். அங்கே தான் அவர் வீடெல்லாம் இருந்துச்சாம். அந்த இடம் அப்படியே சமமாக அப்படியே இருக்குது. நீங்களும் அந்த பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவருக்கு சரியாக தமிழ் வரலை. பேசுகிறாரு. என்னென்னா, அவருக்கு வந்து 40-50 வருஷமாக அங்கே இருக்காராம். 40 வருஷத்துக்கு மேலே. அவர் ஒய்ஃபெல்லாம் ஏதோ ஊரில் இருக்கிறதா தான் சொன்னார் அவங்கக்கிட்ட, இந்த பிஹை நோட்ஸ்கிட்ட. என்னென்னா, மொத்தம் ஒரு 10 வீடு அப்படியே அந்த அவர் இருந்த ஓரமாகவே இருந்தது. அந்த 10 வீட்லேயும் 142 மாடோ என்னமோ இருந்துதான். அதை தான் அதில் வீட்டுக்கு 10 மாடு அந்த மாதிரிலாம் இருந்துதான். பாலுகள் அதெல்லாம் கறப்பாங்களாம் அங்கே. அந்த அந்த 10 வீடும் சுத்தமாக இல்லை. எங்கே இருந்ததுன்னா, இந்த கையை காமிக்கிறாரு. அந்த இடத்துல அப்படி பார்த்தா வெறும் பொட்டை வெளியாக இருக்குது. கையை காமிக்கிறாரு. எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருந்தது எல்லா வீடும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 50-60 பேர் நேற்று இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். நான் என்னோடய வீடு கொஞ்சம் இந்த கரையை ஒட்டி தள்ளி இருந்ததுனால நான் போயிட்டேன் தண்டை. ஆனால் அவர் முழிச்சிக்கிட்டு இருந்தாராம். நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் நைட்டு. அது முழிச்சிக்கிட்டு இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதனால் நான் ஓடி போய் என்னோடய மாடு கெடுங்கள்லாம் அவுத்து விட்டு கொண்டு கொஞ்சம் பேர் அப்படி முடித்த வரைக்கும் அது ஏதோ சொல்கிறதுக்குள்ளே அது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போது இருக்கிறது நான் வந்து இதை காலையில் அந்த முகாமில் இருக்கேன். நைட்டில் காலையில் வந்து ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் கூட இருந்தார். நாங்கள் வந்து இந்த இடத்த பார்க்குறோம். என்னென்னா, அவரோட மாடுங்கள்லாம் 42 மாடை என்னமோ கிடச்சிருச்சான் அவருக்கு. மற்ற என்னென்னா, அது எங்கேயா தப்பிச்சு போய் அந்த காடு கிடல் மற்ற இடம்லாம் இருக்குல்ல, அங்கே இருந்து தான் 42 மாடுங்க எடுத்துட்டேன் நான் பாக்கி மாடுங்கள்லாம் என்னென்னு டெய்லி அங்கே நைட்டு போய் தங்குவேன். காலையில் ஏஞ்சி வரோம். இப்போ அப்படியே நின்று இந்த இடத்தெல்லாம் பார்க்குறோம். எல்லா நினைவுகளும் வருது எனக்கு. ஒரு ஊரே, நாங்கள் வாழ்ந்த ஊரே இல்லை. நைட்டு இருந்தது, காலையில் இல்லை. நைட்டு பேசிகிட்டு இருந்தேன் என் நண்பர்கிட்ட, காலையில் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறேன். அப்படியே என்னுடைய மாடுகள் கிடச்சிதுன்னா, இது வரைக்கும் ஒரு 42 மாடு கண்டுபிடிச்சிட்டேன் நான். டெய்லி இந்த ஒரு 4-5 நாளில் வந்து காலையில் வந்துப்பா. அவர் கொஞ்சம் நல்லா இருக்கார். அவர் நார்மலாக ஏஜ் இருக்குது அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 45-50க்குள்ளே இருக்கும். ஆனால் எதுலேயும் மாட்டலை. அவர் எஸ்கேப் ஆகியிருக்காரு. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து டெய்லி இப்படி பார்த்துட்ருக்கேங்க. பார்த்து இதை கிடைக்கிற மாடு கிடைக்குதான்னு சுற்றி பார்க்குறோம். அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் இதை விட்டு எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க. அவங்க ஏதோ ஆந்திரா மாதிரி இருக்குது அவர் பேசுகிறது. ஊரில் இருக்காங்க. அவங்க கூட வந்துரு, நீ அங்கே இருக்கேன்னு கூப்பிட்டாங்க. மாடுகள் என்னோடய குழந்தைங்க மாதிரி. மனிதங்கள் மட்டும்தானா? மாடெல்லாம் குழந்தைகள் மாதிரி. எவ்வளோ மாடுகள் எல்லாம் 142 மாடில் 42 மாடு தான் என் கண்ணில் மாட்டியிருக்கு. 45-42 சொன்னார். எக்ஸாக்டாக எனக்கு கணக்கு தெரில. இப்போ பாக்கி மாடெல்லாம் என்னாச்சுன்னே தெரில. அதுங்களும் ஒரு உயிர் தானே. எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோ காட்டுக்குள்ளே, எங்கே ஒளிஞ்சு போய் கிடக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும். அதுமாதிரி அனிமல்ஸ் எல்லாம், ஒரு நாயை நான் பார்த்தேங்க. அப்படியே அந்த கரை சொன்னல, அப்படி கரெல்லாம் அப்படி தண்ணி இப்போ எல்லாம் நின்று போய் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கா. ஒரு நாயை யாரோ போய் வீடியோ எடுக்கிறாங்க. அது கூட அதுக்கு தெரிலங்க. நின்று அதை எதோ வளர்த்துருப்பாங்க போல். அந்த இருந்த வீடு இருந்த இடம் மொட்டையாக ஃப்ளாட்டாக கிடக்கு. அப்படியே பார்த்துட்ருக்குங்க அந்த இடத்தையே. யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே சும்மா அப்படியே பார்த்துச்சு. சாதாரண நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்தையே, அது முகத்தில் அவ்வளோ விஷயங்கள் தெரியுதுங்க. அது என்னால் விவரிக்க முடியல. அவர் மூஞ்சா அப்படி திரும்பி அந்த வீடியோவை பார்த்துச்சு. அவங்கள யாரையும் பார்த்துட்டு திருப்பி அங்கேயே பார்த்துட்ருக்குங்க. என்ன நினச்சி அது பார்க்கும் இல்லை? யார் வளர்த்தாங்களோ அதை என்னமோ என்னத்தை சொல்கிறது என்ன அப்படி. அது மாதிரி யாரோ ஒரு நாய் தப்பிச்சு போய் அதை காட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த இதெல்லாம் வேலை செய்ய வந்திருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரோ போய் அந்த நாயை காப்பாற்றி, ஒரு நாயை, அது வேறு நாய் ஏதோ போல கூட்டிகிட்டு வந்தாங்க. நானே இன்னொரு நாயை பார்த்தேன். அந்த ஓடு வரைக்கும் மேலே இருக்குது, எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. அந்த நான் பார்த்தது அந்த ஓட்டு மேலேருந்து குதிச்சு கீழே இங்கே நின்றுக்கிட்டே, எல்லாம் நாட்டு நாய்கள் தான், நின்றுக்கிட்டே அந்த வீட்டை பார்த்து நாய் அழுவும் தெரியுமா, அந்த மாதிரி அழுவுதுங்க அந்த வீட்டை பார்த்துட்டு. மனசெல்லாம் பதறுதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோன்னு எனக்கு தோணுது. அந்தளவுக்கு ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை இதோடு முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி.